திருப்பாதிரி புலியூரில் இருக்கிறதே தான் திருவாரூர் தேர் திருப்பணிக்கு பெரிவா ஆரம்பித்து வச்சு அது முடிஞ்சு ரதோத்சவம் நடந்தது அப்படின்னு பார்த்தோம். அங்கேருந்து யாத்திரையை தொடர்ந்து பெரிவா 1926ஆம் வருஷம் புதுச்சேரிக்கு விஜயம் பண்ணினா. பாண்டிச்சேரி விஜயம் காஞ்சி காமகோடி பீடாதிபதிகளுக்கு முக்கியமான ஒன்று. அதுக்கு முன்னால 1906ஆம் வருஷம் பெரியவாளோட பரமகுரு கலவ பெரிவான்னு சொல்லக்கூடிய காஞ்சி காமகோடி பீடத்தோட 66வது பீடாதிபதிகள் ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 1906ஆம் வருஷம் புதுச்சேரிக்கு விஜயம் பண்ணியிருந்தா. அதுக்கப்புறம் 1927 பெரியவா புதுச்சேரிக்கு முதல்ல விஜயம் பண்றா. இந்த புதுச்சேரி வரத்தே இந்த புதுச்சேரி ஸ்டேட்ல ஒரு காஞ்சி காமகோடி பீடாதிபதிகளுக்கு விசேஷ மரியாதைகள்லாம் உண்டு. அந்த பிரெஞ்சு அரசாங்கமே அப்படி நியமனம் பண்ணி வச்சிருந்தது. அந்த அரசாங்கத்தின் சார்பில் அவா செலவில் இந்த காஞ்சி காமகோடி பீடாதிபதிகள் விஜயம் பண்றான்னா இந்த புதுச்சேரி ஸ்டேட் முழுக்கலும் தோரணங்கள்லாம் கட்டி வீதி எல்லாம் அலங்காரம் பண்ணி பெரிய வரவேற்பு வளைவெல்லாம் வச்சு ஆர்ச்செல்லாம் வச்சு எல்லாம் பண்றது. அதே மாதிரி எல்லையிலேயே பீரங்கிகள்லாம் முழங்க, பேண்டு வாத்தியங்கள்லாம் முழங்க, போலீஸ் அணிவகுப்போட பிரெஞ்சு கவர்னர் அவர் மனைவியோட குடும்பத்தோட மற்றும் அந்த முனிசிபல் சேர்மன், அந்த முனிசிபல் மேயர் முதலான அரசாங்க உயர் அதிகாரிகள் எல்லாரும் வந்து பூர்ண கும்பத்தோட வரவேற்றுன்னு பெரியவாளை அந்த காமகோடி பீடாதிபதிகளை அழிச்சுன்னு போனோம் அப்படிங்கிறது பிரெஞ்சு அரசாங்கம் நியமிச்சது. அப்படிதான் பெரியவாளுக்கு இந்த வரவேற்பெல்லாம் கொடுக்கப்பட்டு அரசாங்க வரவேற்போட மரியாதைகளோட பெரியவா புதுச்சேரியில விஜயம் பண்ணினா. வேதஸ்ரேணி அப்படின்னு அதுக்கு பேர் சொல்றா. வேதம் இருந்த இடமா இருக்கு வேதச்சேரி. இங்க மெட்ராஸ்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு வேதஸ்ரேணி வேளச்சேரி அப்படிங்கிறா. அப்படி எல்லாம் இருந்திருக்கு. வேதத்தோட காடாவே இருந்திருக்கு. வேதம் நிறைஞ்ச பூமியா இருக்கு. அதனால்தான் பலருக்கு பாரதியும் பாடின வேதம் செழித்த தமிழ்நாடு அப்படின்லாம் சொல்லி பாடியிருக்காரு. அப்படி அந்த புதுச்சேரிக்கு விஜயம் பண்ணினா பெரியவா. அந்த புதுச்சேரி யாத்திரைகள்லாம் முடிச்சுண்டு தென்னார்காடு ஜில்லாலாம் யாத்திரை பண்ணிட்டு வரத்தே வடவாம்பலம்ங்கிற இடத்துக்கு வந்தா. பன்ருட்டிக்கு பக்கத்துல இருக்கு. விழுப்புரத்துக்கும் பன்ருட்டிக்கும் நடுப்புற இருக்கு வடவாம்பலம் அப்படிங்கிற ஒரு இடம். சின்ன கிராமம். இந்த வடவாம்பலத்துக்கும் காஞ்சி காமகோடி பீடத்துக்கும் என்ன ஒரு தொடர்பு அப்படின்னா, காஞ்சி காமகோடி பீடத்துல 58வது பீடாதிபதிகளா இருந்தவர் ஸ்ரீமத் ஆத்மபோதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படிங்கிறது அவளோட திருநாமம். அந்த 58வது பீடாதிபதிகள் ஆத்மபோதேந்திரல் சித்தியான ஸ்தலம் இந்த வடவாம்பலம்ங்கிற ஸ்தலம். இந்த ஆத்மபோதேந்திரல் யாரு அப்படின்னா, இந்த பஜன சம்பிரதாயத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நாம சங்கீர்த்தன சித்தாந்தம் தெரிஞ்சவாளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். உலக பிரசித்தமான பகவன் நாம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு மகான். இவரோட அதிஷ்டானம் தஞ்சாவூர் ஜில்லால கோவிந்தபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இவர் காஞ்சி காமகோடி பீடத்தோட 59வது பீடாதிபதிகள். இந்த 59வது பீடாதிபதிகளான நாம சித்தாந்தம் பண்ணின பகவன் நாம போதேந்திராளோட குருநாதர் இந்த ஆத்ம போதேந்திராள். போதேந்திராவோட பெருமை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவருக்கு சன்னியாசாசிரமம் கொடுத்து அவரோட குருவா இருக்கிறவர் அப்படின்னா அவரை பேர்பட்ட மகானா இருக்கணும், தபஸ்வியா இருக்கணும் அப்படிங்கறது நம்ம பார்த்துக்கலாம். போதேந்திர சரித்திரத்துல பார்த்தேன்னா, காசியில இருந்த இந்த ஆத்மபோதேந்திர காசியிலேயே இருந்தா. ஸ்ரீருத்ரத்துக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கா. பெரிய மகா தபஸ்வி. அவ சிருஷ்டி பண்ணினான்னு சொல்லணும். போதேந்திரால சிருஷ்டி பண்ண அவ அப்பா அம்மா அந்த ஆச்சாரியர்கள்ட்ட கைங்கரியம் பண்ணியிருந்தா. இந்த குருவோட பிரசாதத்தினால குரு அனுகிரகத்தினால்தான் போதேந்திராள் பிறந்ததே. பிறந்து அதுக்கப்புறம் மடத்திலேயே இந்த ஆச்சாரியர்கள்ட்டே வளர்ந்து எல்லாம் பண்ணினவர். அந்த குழந்தையான அவரை கூப்பிட்டு காசியில போதேந்திராளுக்கு சந்நியாசம் கொடுத்து மந்திரோபதேசம் எல்லாம் பண்ணி நீ தெற்க போ, உனக்கு வேற வேலை காத்துன்னு இருக்கு. கலியில எல்லாரையும் கரையேற்றுறதுக்கு முக்கியமான நாம சித்தாந்தம் பண்ணணும் அப்படின்னு அவர் ஆக்ஞை பண்ணி, அவரோட ஆக்ஞை பேர்ல தான் போதேந்திராள் பின்னால தென் திசைக்கு வந்து நாம சித்தாந்தம் எல்லாம் பண்ணினா அப்படின்னு இந்த சரித்திரம் எல்லாம் போறது. இது எத்தனைக்கும் காரணமா இருந்தவர் இத்தனை நாம சித்தாந்தத்துக்கெல்லாம் குரு ஸ்ரீமத் போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள். அப்படின்னா இந்த நாம சித்தாந்தத்துக்கெல்லாம் குருவான போதேந்திராளோட குரு, அதாவது நாம சித்தாந்தத்துக்கு பரமகுரு ஸ்ரீமத் ஆத்ம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள், மகா தபஸ்வி.
அவர் சித்தியான ஸ்தலம். காசியிலேருந்து ராமேஸ்வர யாத்திரை வரத்தி இந்த வடவாம்பலம்ங்கிற இடத்துல தான் அவ சித்தியானதா சரித்திரம் சொல்றது மறுத்து வரலாறு. இவா கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு மேல ஆயிடுத்து சித்தியாகி. அவ சித்தியான காலத்துல அந்த சன்னியாசிய ஒரு இடத்துல பூமிக்கு அடியில வச்சு மேல பிருந்தாவனமோ அதிஷ்டானமோ ஏதோ வச்சு எல்லாம் பண்ணிருப்பா. அது சம்பிரதாயப்படி எல்லாம் பண்ணிருப்பா. ஆனா காலப்போக்குல சில மாறுதல்கள்னால இந்த ஆத்மபோதேந்திரோட அதிஷ்டானம் எதுன்னு தெரியாத போயிடுத்து. காரணம், பக்கத்துல தென்பண்ணையாறு, தட்சிண பினாக்கினி அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்ணையாறு கரையில இருக்குது. கால வெள்ளத்துல ஏதானும் பெயர்க்கலாம். தென்பண்ணையெல்லாம் அப்பப்போ வெள்ளப்பெருக்கு இருக்கு வந்துனாக்க ஏதானும் அடிச்சுன்னு போயிருக்கலாம். எப்படி போச்சோ தெரியல, அடையாளம் தெரியாத அளவுக்கு இந்த ஆத்மபோதேந்திரோட சமாதி இருந்த இடம் தெரியாத போயிடுத்து. இப்ப 1927ஆம் வருஷம் இந்த வடவாம்பலத்துக்கு வந்திருக்கிறது. பெரியவா ஒரு நாளைக்கு என்ன பண்ணா, காலங்கார்த்தால தண்டத்தை தூக்கிட்டு இப்படி கிளம்பினா. அந்த ஊரு எல்லாத்தையும் கேட்டு பார்த்தா, ஜனங்கள்லாம் கேட்டு பார்த்தா, இந்த சன்னியாசி ஒருத்தரோட இருந்த இடத்துக்கு அது சமாதி அதிஷ்டானம் இருந்தாப்புல ஏதாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, பார்த்திருக்கீங்களா அப்படின்லாம் கேட்டு பார்த்தா ஒருத்தருக்கும் அதை சொல்ல தெரியல. இதை எப்படியானும் திருப்பி உலகத்துக்கு கொண்டு வந்து வழி காமிக்கிறதுன்னு பெரியவா சங்கல்பமோ என்னமோ தெரியல. ஒரு நாளைக்கு காலத்தால தண்டத்தை தூக்கின்னு கிளம்பின பெரியவா அந்த ஊர்ல உள்ள வயல் வரப்பு தோப்பு துறவை எல்லாத்துலயும் சுத்தின்றே வந்தா. ஊர் ஜனங்கள்லாமே எல்லாரும் வந்திருக்கா, வித்வான்கள்லாம் வரா, ஊர் ஜனங்கள்லாம் வரா, எல்லாரும் வரா. எல்லாத்தையும் கிட்ட இந்த இடத்துல இருக்க சான்ஸ் இருக்கும், அந்த இடத்துல இருக்கலாமா, இந்த இடத்துல இப்படின்னு பார்த்துன்னு வந்தா எல்லாரும் இல்ல இல்ல இல்லன்னு சொல்லிட்டு வந்தா. அப்படியே சுத்தின்றே வரத்தே ஒரு வாழைத்தோப்பு, இந்த வாழைத்தோப்புல வந்தா பெரியவா. வந்த பெரியவா அப்படியே சுத்தி பார்த்துட்டு ஒரு பர்டிகுலர் இடம், அந்த குறிப்பிட்ட இடத்தை பார்த்தோன்னே என்னமுன்னா, பக்கத்துல இருக்க வெள்ளம் பத்து இந்த இடமா இருக்குமோ அப்படின்னா, அவன் இந்த இடமா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா ஒரு சன்னியாசியோட சமாதி இருக்கிற இடத்துல திருப்பி ஒரு வயல் வழியா வரத்துக்கு சந்தர்ப்பம் இருக்கிறதா தெரியல. அதோட இல்ல, நாங்க பக்கத்துல ஒரு பெரிய கிணறு தோண்டினோம் பாசனத்துக்காக. பெரிய பாசனத்துக்குன்னா எத்தனை பெரிய கிணறு தோணுவா, இன்னமும் இருக்கு அந்த கிணறு. அப்படி தோண்டினோம். அப்படி தோண்டி பார்க்கறதே எங்களுக்கு ஒன்றும் தெரியல, ஒரு மனுஷாலோட அஸ்தி இருக்கிறாப்புல சமாதி இருக்கிறாப்புல தெரியல அப்படின்லாம் சொன்னாவா. இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு அவா சந்தேகத்தை சொன்னா. பெரியவா கொஞ்ச நேரம் பேசாத இருந்துட்டு என்ன பண்ணா, குமாரமங்கலம் சாம்பமூர்த்தி சஷில் அப்படின்னு ஒரு கைங்கரியம் என்ற ஒரு மடத்துல அவரை கூப்பிட்டா. நீ மம்மட்டியை வாங்கி இந்த இடத்த தோண்டி பாரு அப்படின்னு கையால ஒரு இடத்த காமிச்சா. இந்த வாழைத்தோப்புல நடுப்புற ஒரு இடத்த வயல் வழியில. உடனே அவர் மண்மட்டியை வாங்கிட்டு வந்தார், வெட்ட ஆரம்பிச்சார். எல்லாரும் சுத்தி வர ஜனங்கள்லாம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. இப்படி கொஞ்ச நேரம் ஆச்சு. அவர் தோண்ட ஆரம்பிச்சார். தோண்டினா 1 அடி 2 அடி 3 அடி 5 அடி 10 அடி 15 அடி இப்படி போயிட்டு இருக்கு. இப்படி ஒரு குறிப்பிட்ட அளவு ஆழம் போனோன்னு திடீர்னு ஒரு ஆச்சரியம் நடந்தது. என்னன்னா, அந்த தோண்டி இந்த மண்வெட்டியை வச்சு தோண்டி தோண்டி மண்ணை போட்டு இருக்காரு இல்லையா, அந்த குமாரமங்கல சாஸ்திரிகள் என்ன பண்ணினா, நிறுத்து நிறுத்து நிறுத்து, சதாசிவம் 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 அப்படின்னர். மூர்ச்சையா விழுந்துட்டார். அப்போ ஒரு மம்மட்டியை வச்சு இப்படி தோன்றதுக்கு பூமியில தட்டுவாளுல தட்டுறதே டங்குன்னு சத்தம் கேட்டுது. பார்த்தாக்க அந்த சமயத்துலதான் இவர் இது மாதிரி நிறுத்து நிறுத்து தோண்டாத சதாசிவம் சதாசிவம் சொல்லிட்டு மூர்ச்சையா விழுந்துட்டார். பார்த்தா வெள்ள வெளுக்க மல்ல கபால ஹஸ்தி தெரிய ஆரம்பிச்சது, மண்டையோடு தெரிய ஆரம்பிச்சது. இது தெரிய ஆரம்பிச்சதோ இல்லையோ, இந்த சாம்பமூர்த்தி சாஸ்திரிலும் மூர்ச்சையா விழுந்தோன்னு என்ன பண்ண பெரியவா, இந்த இடம்தான் அடையாளம் வச்சுக்கோ அப்படின்னா மற்றபடி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்ட்டு இவா பூஜைக்கு போயிட்டா, ஸ்நானத்துக்கு பூஜைக்கு போயிட்டா. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். நாம என்னமோ உழுது பயிரிட்டு என்னெல்லாமோ பண்ணியிருக்கோம், கிணறு வெட்டுறதுக்கு தோண்டிருக்கோம், என்னெல்லாமோ பண்ணி நமக்கு தெரியல. ஆனா பெரியவா என்னமோ அப்படியே அங்கங்க சுத்துறாப்புல வந்து நேர ஒரு இடத்த காமிச்சு தோண்டி பாரு அப்படின்னு சொன்னாக்க தெரியறது. அதுக்கு உண்டான காரணம் பின்னால தெரிஞ்சு கொடுத்து. தோண்டின அப்புறம் அந்த இடத்த அடையாளம் வச்சுட்டா. வளவனூர்னு பக்கத்துல இருக்கு, அதுல வளவனூர் ராமசுவாமியர் அப்படின்னு ஒரு பெரிய பக்தர், பரம பக்தர். அவர்கிட்ட சொல்லி பெரியவா இந்த இடத்த மடத்துக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி இந்த வளவனூர் ராமசுவாமியர் முயற்சியினால அந்த இடம்லாம் மடத்துக்கு வாங்க கொடுக்கப்பட்டு, அதுக்கப்புறம் அந்த இடத்துல இதுதான் அந்த ஆச்சாரியாலோட சமாதி இருந்த இடம் அப்படின்னு பெரியவா தீர்மானம் பண்ணி சொல்ல, அந்த இடத்துல அடையாளம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க பிருந்தாவனமா நிர்மாணம் பண்ணப்பட்டு 1927ஆம் வருஷம் ஜனவரி மாசம் 17ஆம் தேதி புனர்வசு நட்சத்திரத்துல அங்க இந்த ஆத்மபோதேந்திரோட சமாதியை திருப்பி புனர்பிரதிஷ்டை பண்ணினா.
இன்னைக்கும் அப்படி பெரியவா 1927 புனர்பிரதிஷ்டை பண்ணின அந்த சமாதியில தான் எல்லாரும் தரிசனம் பண்ணி அவளோட அனுகிரகத்தை அடையிறாப்புல இருக்கு. அந்த மகானோட இந்த ஆத்மபோதேந்திரோட பிரபாவமே ரொம்ப பிரபலமா இருக்கும். காஞ்சி காமகோடி பீடாதிபதிகள் ஒவ்வொருத்தரோட பெருமையும் ஒவ்வொரு மகான்களும் எல்லாரும் யோக சந்திரமௌலீஸ்வரர் ஆராதிச்சுருக்கிற யோகீஸ்வரா இல்லையா? அதனால மகா தபஸ்விகள் பழுத்த பழம் ஒத்தரை பார்க்க ஒத்தர் உயர்ந்த ஒரு பெருமையோட தபஸோட புகழோட தான் இருந்திருக்கு அந்தந்த காலகட்டங்கள்ல. அது இன்னி வரைக்கும் தொடர்ந்துன்னு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய பெருமை, உலகத்துக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். அப்படிதான் இந்த ஆத்மபோதேந்திரோட சமாதியும் இருந்துருக்கு. அந்த ஊர் ஜனங்கள்லாம் போறவா வரவாள்லாம் இல்லைன்னா அவ்வளவு பெருமை சொல்றா, இந்த மகானாலே இப்படி நடந்தது, இப்படி பிரார்த்தனை பண்ணி போகணும், அது நடந்தது. பாவர ஜனங்கள்லேருந்து அவர்கிட்ட அப்படி ஒரு பக்தியோட இருக்கா. வயலுக்கு போறவாள்லாம் கால வேளையில வேலைக்கு போறவா அந்த சமாதிக்கு முன்னால ஒரு கற்பூரத்தை வச்சு ஏத்திட்டு ஒரு விபூதி குங்குமத்தை விட்டு அங்க பிரசாதம் வச்சிருக்கிட்டு ஒரு பிரதட்சணை வழியில பண்ணிட்டு அப்படியே தான் போறா. அப்படி எல்லாம் ஒரு பக்தி வராப்புல இருக்கு. நம்ம தேசம் இன்னமும் இப்படிதான் பக்தி ஸ்ரத்தையோட தான் இருக்கு. நல்லவாழ்ல நிரம்பின லோகமா தான் இருக்கு, நாடாதான் இருக்கு. அப்படி அந்த இடத்துல 27 வருஷம் பெரியவா அந்த ஆத்மபோதேந்திரோட சமாதி ஸ்தலத்தை 27 வருஷம் கண்டுபிடிச்சு புனப்பிரஷ்ட பண்ணினா. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏதோ பெரியவா ஒரு இடத்த தோண்ட சொன்னா ஒருத்தர் தோண்டினா இல்ல ஏதோ ஒரு மண்டையோடு மாதிரி தென்பட்டுது, அதுக்கப்புறம் பெரியவா தோண்டாதுன்னு விட்டா இதுவே போறோம்னா அடையாளம் வச்சுன்னு வச்சிருக்க அப்படின்னா, இதெல்லாம் ஒரு பிரமாணமா வச்சுன்னு நம்ம பண்ண முடியுமா அப்படின்னா, இதுக்கு மேல பிரமாணம், இது சத்தியம் அந்த இடம்தான் அப்படிங்கிறதுக்கு சாட்சி என்னன்னா, இந்த குமாரமங்கலம் சாம்பமூர்த்தி சஷ்யல் மூர்ச்சியா விழுந்தாரோ இல்லையோ தோண்டின்னு இருக்கிறதே, அப்ப என்ன சொல்லிட்டு விழுந்தார்? நிறுத்து நிறுத்து நிறுத்து, சதாசிவம் 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 அப்படின்னு சொல்லிட்டு விழுந்தாரோ இல்லையோ, அவர் மூர்ச்சியா விழுந்துட்டார். அதுக்கப்புறம் மூர்ச்சை தெளிஞ்ச உடனே கூப்பிட்டு பெரியவா எல்லாரும் விசாரிக்கிறா, நீ தோண்டிண்டே இருந்தவன் திடீர்னு அந்த இடம் வந்தோடனே ஏன் என்னமோ கத்திண்டு விழுந்தையே, ஏனால மூர்ச்சியா விழுந்த அப்படின்னா, அப்ப சாம்பமூர்த்திகள் சொன்னதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இவர் பெரியவா சொன்னான்னு தோண்ட ஆரம்பிச்சாராம். அந்த இடத்த தோண்ட ஆரம்பிச்சோடனே 1 அடி 1 அடி 2 அடி 3 அடின்னு இப்படி போக ஆரம்பிச்சோடனே அந்த பள்ளத்திலேந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஒரு சன்னியாச உருவம் தெரிஞ்சுதான். இவர் மம்முட்டியால தோண்டிட்டு தான் இருக்காரு. தோன்றதே என்னன்னா பார்த்தாக்கா அதுல இருந்து ஆவிர் பவிக்கிறாப்புல ஒரு குழந்தை உருவமா ஒரு சன்னியாச உருவம் தெரியுது. இவர் பள்ளம் ஜாஸ்தி ஆக தோண்ட தோண்ட என்னன்னா அந்த உருவமும் பெருசாயிண்டே வருது. குழந்தையா தெரிஞ்சது உடனே இப்படியாச்சு 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 பெருசா தோன்றது. அந்த கபாலத்துக்கிட்ட இவர் போய் மண்வெட்டி பட்டோ அந்த க்ஷணம் என்ன ஆயிடுத்தினர், ஆகாசத்துக்கு பூமிக்குமா அந்த சந்நியாச ரூபம் விஸ்வரூபம் எடுத்தாப்புல நிக்கிறது. பார்த்தா சர்வாங்க விபூதி ருத்ராட்சம் காஷாய தண்டத்தோட அப்படியே ஈஸ்வர ஸ்வரூபமா ஒரு எதிகளோட ஸ்வரூபம் ஏத்தாப்புல இருக்கு. அவர் சதாசிவம் சதாசிவம் சதாசிவம்னு ஜபம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு முன்னால 100கணக்கான வேத வித்துக்கள்லாம் உட்காந்து உபனிஷத் பாராயணம் பண்ணிட்டு இருக்கிறா. இத சீனெல்லாம் இந்த சாம்பமூர்த்தி சாஸ்திரிக்கு தரிசனம் தெரியறது. அந்த ஜபம் பண்ணிட்டு சதாசிவம் சதாசிவம்னு சொல்லியிருந்தாரோ இல்லையோ, அப்படி ஜபம் பண்ணிட்டு இருக்கிற எய்தாப்புல உபனிஷத் பாராயணம் பண்ணிக்கிற நிறுத்து 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 சதாசிவம் 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 அப்படின்னு சொல்லி இருக்கார். அதையே தான் இந்த சாம்பமூர்த்தி சாஸ்திரிலும் நிறுத்து 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 சதாசிவம் சதாசிவம்னு சொல்லிட்டு மூர்ச்சியா விழுந்துட்டார். இப்போ சொன்னார். அதனால அவர் சொல்லியிருந்தார் சதாசிவம் சதாசிவம் நிறுத்து நிறுத்துன்னு எய்தாப்புல இருக்கவாளை பார்த்து நானும் அதையே சொல்லியிருக்கேன் போல இருக்கு. அதை பார்த்து காதுல வாங்கி நிறுத்தினால நானும் அப்படியே சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல, பிரக்ஞை இல்லை, நான் விழுந்துட்டேன் அப்படின்னு. எல்லாருக்கும் ஆச்சரியம். பெரியவா காமிச்ச இடத்துல எப்படி விஸ்வரூபம் எடுத்துன்னு ஒரு சன்னியாச ரூபம் தெரியறது, ஒரு மகானோட தரிசனம் கிடைக்கிறது அப்படின்னு. ஏதோ 300 வருஷத்துக்கு முன்னால அவர் இருந்தார், ஒரு பீடாதிபதியா இருந்தார், ஒரு சன்னியாசியா இருந்தார், அவர் சித்தியானார். அவரோட சரீரத்தை தூக்கி ஒரு இடத்துல பூமிக்கு அடியில வச்சு புதைச்சா, மேல ஏதோ பிருந்தாவனம் கட்டினா, ஒரு அதிஷ்டானத்தை வச்சா அப்படின்லாம் நமக்கு தோன்றது. ஆனா இங்க பாருங்க, 300 வருஷத்துக்கு அப்புறமும் அந்த இடத்தை தோண்டி பார்த்தா அந்த இடத்துல ஆகாசத்துக்கு பூமிக்கும் விஸ்வரூபத்தோட அந்த மகானோட தரிசனம் கிடைக்கிறது. அப்படின்னா மகான்களோட சமாதிக்கெல்லாம் போறதே நாம எவ்வளவு ஜாகிரதையா இருக்கணும்ங்கிறது இது நமக்கு உணர்த்துறது. ராமசாமியர் தான் பெரியவா சொல்லி இந்த இடத்தெல்லாம் வாங்கி கொடுத்து மடத்துக்கு இன்னைக்கு அது அந்த அதிஷ்டானமா இருந்துட்டு இருக்கு. அந்த ராமசாமியர் குடும்பத்துல அவ சந்ததி டாக்டர் கோவிந்தன் அப்படின்னு பேரு, மெட்ராஸ்ல பிரபல டாக்டரா இருந்தவர். அவளும் தொடர்ந்து கைங்கரியம் இருந்தா. அவளுக்கு ஒரு ஆசை, அது அந்த வளவனூர்
அந்த வடவாம்பலம் கிராமங்கிறது கொஞ்சம் உள்ளுக்குள்ள தள்ளி இருக்கு இந்த மெயின் ரோட்லேருந்து. இது விழுப்புரம்லேருந்து பன்ருட்டி போற வழியில நடுப்பருக்கு சிறுகள்ளிப்பட்டி அப்படின்னு இந்த பஸ் ஸ்டாப் பேர் சொல்லுவா. அதுல இறங்கி உள்ளுக்குள்ள ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போகணும். இன்னைக்கும் தீவிர ஒரே வயல் வரப்பாதான் இருக்கு, தோப்பாதான் இருக்கு. இந்த மெயின் ரோட்லேருந்தே இந்த உள்ளுக்குள்ள இது மாதிரி ஒரு மகானோட அதிஷ்டானம் இருக்கு, அதை எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணி அனுகிரகம் அடையணும் அப்படின்னு இந்த பக்தாளுக்கெல்லாம் ஆசைப்பட்டு ஒரு பெரிய ஆர்ச்சி வேணா போடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு பெரியவாள்கிட்ட உத்தரவு கேட்டாலும். அப்ப பெரியவா சொன்னா, ஐயோ அவரை ஏண்டா எல்லாத்தையும் காமிச்சு கொடுக்குற, அவர் பாட்டுக்கு ஏகாந்தமா தபஸ் பண்ணிட்டு இருக்கார், இப்படி ஆர்ச்சி கரிச்சு போர்டெல்லாம் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு எங்க கூட்டம் கூடணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு பெரியவா சொன்னாலும். அவர் சொன்ன, இல்ல இப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சாதானே, ஒரு ஏதோ ஒரு குறிப்பு சொன்னாதானே எல்லாரும் போய் தரிசனம் பண்ணுவா, பார்க்க முடியும். இந்த இடத்துல ஒரு போர்டையோ கொடையோ ஏதோ ஒண்ணு ஆர்ச்சிரிச்சு பார்த்தா தானே இந்த இடத்துல ஏதோ இருக்கார் சுவாமி இருக்கார் போகலாம் அப்படின்னு தோணும். அதுக்காக சொல்லறதுக்கு தானே போடுறது அப்படின்னாலும். அதுக்கு பெரியவா சொன்னாலும், நீ இப்படி எல்லாம் போட்டு அவர் இங்க இருக்காருன்னு எல்லாரையும் ஜனங்களை அங்க அனுப்பணுங்கிற அவசியம் இல்லை. யாரார கூப்பிட்டு தரிசனம் கொடுத்து அனுகிரகம் பண்ணணும்னு அந்த ஆச்சாரியாளுக்கு தோன்றதோ, யாருக்கெல்லாம் அந்த பாக்கியம் இருக்கோ அவளை வரவழிச்சு அவரே கொடுப்பார். மகான்களோட அனுகிரகத்துல ஈஸ்வராங்கத்தை எப்படி அடையணும், நாம போய் 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 அவளை தொந்தரவு பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. நமக்கு அனுகிரகம் பண்ணியே தீர்றது அப்படின்னா நாம எங்க இருந்தாலும் விடாந்தோடனே நம்மளை கூப்பிட்டு போய் அவ நமக்கு அனுகிரகம் பண்ணிடுவா. அதனால அப்படி வலிய அவ கூப்பிட்டு அனுகிரகம் பண்ணட்டும், எல்லாரும் அப்படி போய் தேடின்னு போய் பார்க்கட்டும். அதனால நம்ம ஒன்றும் சொல்லி கிள்ளி யாரையும் அந்த மகானை பிரபலப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. யாராருக்கெல்லாம் பிராப்தம் இருக்கோ அவ கிடைக்கும் அவளுக்கு அப்படின்னு பெரியவா சொன்னா. அப்படின்னு இன்னி வரைக்கும் எந்த ஒரு குறிப்பும் இல்லாத அப்படியே தான் நடந்துட்டு வருது. ஏக்கு சொல்றேன், நமக்கு அதெல்லாம் பிராப்தம் கிடைக்கணும். இதுக்கப்புறமானு இதை தெரிஞ்சின்றதுக்கு அப்புறமானு நாமெல்லாம் விழுப்புரத்திலேருந்து பன்ருட்டி போற வழியில போறதே எத்தனையோ பேர் கார்ல எல்லாம் போறோம். இது விழுப்புரத்திலேருந்து கும்போணம் போற வழியில தான் இருக்கு. அப்படி போற வழியில போய் தரிசனம் பண்ணிட்டு அந்த ஆச்சாரியால ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு போகலாம். அப்ப ஏற்பட்ட மகான் அதைத்தான் 1927 வருஷம் பெரியவா கண்டுபிடிச்சு உலகத்துக்கு கொடுத்தா. இப்படி இல்லாம பல அதிசயங்களை பண்ணிட்டு பெரியவா கடலூர், விருத்தாச்சலம், கள்ளக்குறிச்சி, ஆத்தூர் வழியால சேலத்துக்கு வந்தா. விருத்தாச்சலத்துக்கு பெரியவா வந்தா. விருத்தாச்சலம் பெரிய க்ஷேத்திரம், விருத்தகிரீஸ்வரர் சுவாமி. விருத்தாச்சலம் இந்த வடவாம்பலத்துல ஆத்மபோதேந்திரான்னு சொன்னமே, ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, இந்த வடவாம்பலத்துல சித்தியான இந்த ஆத்மபோதேந்திரோட பிறந்த ஊர் விருத்தாச்சலம். விருத்தாச்சலத்துல பிறந்து காஞ்சிகாம கோடி பீடாதிபதிகளை அலங்காரம் பண்ணி அப்புறம் இந்த வடவாம்பலத்துல சித்தியானதா அவளோட சரித்திரம் சொல்றது. விருத்தாச்சலம் முதலான ஊருக்கெல்லாம் போயிட்டு பெரியவா சேலத்துக்கு போனா. அந்த சேலத்துல ஒரு இஸ்லாமிய பக்தர், அவர் பெரியவா மேல இந்த பந்தனம் அப்படின்னு சொல்ல, லிங்க பந்தனம், நாகபந்தனம், மயூர பந்தனம் அப்படின்லாம் சொல்றா இல்லையா, இத மாதிரில கவிதையெல்லாம் எழுதினார். எதுலன்னா சமஸ்கிருதத்துல. சமஸ்கிருதத்துல அவர் பெரிய கவிதையெல்லாம் எழுதினு ஒரு இஸ்லாமிய பக்தர் வந்து பெரியவாள்கிட்ட தரிசனம் பண்ணிட்டு இதெல்லாம் அர்ப்பணம் பண்ணின. பெரியவா மேலேயே எழுதின கவிதைகள். பெரியவாளுக்கு ஒரே ஆச்சரியம், ஒரு இஸ்லாமியரா இருந்துன்னு எப்படி உனக்கு சமஸ்கிருதத்துல ஒரு கவிதை எழுதுற அளவுக்கு, அதுவும் இந்த பந்தனம் பண்ற கவிதையெல்லாம் எழுதுற அளவுக்கு பாண்டித்யம் இருக்கே, எப்படி உனக்கு இது பரிச்சயமாச்சு கிடைச்சது அப்படின்னா, அவர் தன்னோட குடும்ப பாரம்பரியத்தை சொன்ன. இல்லை, எங்க குடும்பத்துல எல்லாருமே பெரிய, எங்க தாத்தா அப்பா எல்லாருமே பெரிய சம்ஸ்கிருத வித்வான்கள், அப்படி பரம்பரையா வந்ததுதான் எனக்கும் இந்த வித்தை அப்படி இல்லாம சொல்லி பெரியவாளை பார்த்தோன்னு எனக்கு ஈஸ்வரனா தோன்றது, அவளுக்கு கவிதை பாடணும்னு தோணித்து, அதனால எழுதினு வந்து அர்ப்பணம் பண்ணி அப்படின்னு. பெரியவா ரொம்ப அவரோட ஏகாந்தமா அவருக்கு தரிசனம் கொடுத்து அவரோட அளவிலாவின்ட்டு, இதே மாதிரி இன்னும் உங்க பரம்பரையில இதை தொடர்ந்து வராப்புல பண்ணி இந்த வித்தையை விட்டுடாதீங்கோ அப்படின்லாம் சொல்லி பெரியவா பண்ணா. எப்படி எல்லாம் இருக்கு பாருங்களேன், ஆச்சரியமா. எந்த இடத்துல யாரு என்ன இருக்கும்னே நம்மளால அனுமானிக்க முடியல, யோகிக்க முடியல. பெரியவா யாத்திரையில என்னென்ன இருக்கு, எங்கெங்க என்னென்ன விசேஷம் இருக்குங்கிறத கோவில் குளத்தோட பெருமையெல்லாம் சொல்றது இல்ல, மனுஷாளுக்குள்ளேயே இப்பேற்பட்ட பக்தாள்லாம் இருக்கா, எத்தனை ரத்தனங்கள்லாம் இருக்கு, எவ்வளவு சாதுக்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத உலகத்துக்கு தெரியறாப்புலயே பண்ணிட்டு வராப்புல இருக்கு. இப்படி எல்லாம் பண்ணிட்டு வந்த பெரியவா பவானி நெருஞ்சிப்பேட்டை வழியால மேட்டூருக்கு வந்தா. மேட்டூர்ல பெரியவா தங்கி எல்லாம் பூஜை எல்லாம் பண்ணி அந்த ஜனங்களுக்கு எல்லாம் பண்ணா. இந்த நெருஞ்சிப்பேட்டையில இருக்கிறது மலை மேல ஏறி 25 கிலோமீட்டர் மலை மேல ஏறி காவேரி பாயிற அழக பாப்பா. பார்த்தேன்னா தெரியும், ஹோகனேக்கல் அப்படின்னு இருக்கு தர்மபுரி ஜில்லால. அங்கேருந்து பார்த்தா அங்கதான் காவேரி தமிழ்நாட்டுக்குள்ள என்டர் ஆகி வருது. அதுக்கப்புறம் அங்கேருந்து கீழே பாஞ்சு ஓகனேக்கல் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்ல ரொம்ப ரம்மியமா இருக்கும். பெரியவா அந்த இடத்துக்குலாம் போய் ரொம்ப ரசிச்சிருக்கா. பெரியவாளுக்கு
எல்லாத்துலேயுமே ஒரு ஆசை உண்டு. அதுவும் இந்த இயற்கை அழகெல்லாம் ரசிக்கிறது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். இப்படிதான் இங்கேயும் போய் இந்த காவேரி பாயிற அழகு, அந்த வனப்பு இதெல்லாம் பார்த்துட்டு இப்படி சூலூர் மார்க்கமா கோயமுத்தூருக்கு வந்தா. 1927 வருஷம் ஏப்ரல் மாசம் கோயமுத்தூர் விஜயம். கோயமுத்தூர்ல சிருங்கேரி மடத்துல தங்கி பெரியவா பூஜை பண்ணியிருந்தா. ஆச்சரியம். கோயமுத்தூர்ல பெரியவா தங்கி இருந்து பூஜை பண்ணி எல்லாம் பண்ணினது சிருங்கேரி மடத்துல. ஏதோ எப்படி அந்த காலத்துல கூட சமீப காலம் வரைக்கும்லாம் கூட எல்லாரும் 2 மடம் வித்தியாசம்லாம் இல்லாத எப்படி ஒத்துமையா இருந்திருக்கா, சிக்ஷா எல்லாம் எப்படி இருந்திருக்கா. முன்னாலேயே பார்த்தோம், குன்னக்குடிங்கிற இடத்துல சிங்கேரி சுவாமியில சந்திரசேகர பாரதி வியாச பூஜையில இருந்தார். பக்கத்திலேயே பெரியவாளும் வியாச பூஜை பண்ணியிருந்தா. 2 பேரும் ஒருத்தருக்குத்தர் பரஸ்பரம் வர பக்தாட்டெல்லாம் விசாரிச்சிருந்தா அப்படின்லாம் சொன்னோம். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல பெரியவா விஜயத்துல எங்க தங்கி இருந்து எல்லாம் பண்ணினா அப்படின்னா சிங்கேரி மடத்துல தான் இருந்திருக்கா. ரொம்ப பிரம்மாண்டமான ஊர்வலம் நடந்தது. அந்த ஊர்ல பல பிரமுகர்கள் எல்லாம் இருந்தா. மீனாட்சி சுந்தர சஷில் அப்படின்னு பெரிய பரம பக்தர், மடத்துக்கு ஒரு தூணா இருந்து கைங்கரியம் பண்ணியிருக்கார். அவர்லாம் எல்லாம் பண்ண பெரியவா கோயம்புத்தூர் விஜயம். அங்கேருந்து முள்ள பாலக்காட்டுக்கு விஜயம் பண்ண. கேரள விஜயம். கேரள தேசம் பரசுராம கஷேத்திரம் அப்படின்னு, அந்த பரசுராம கஷேத்திர பரசுராமரால உற்பத்தி பண்ணப்பட்டது. அதுல ரொம்ப சிறந்த நமது பகவத் பாதாள் அவதாரம் பண்ணின ஸ்தலம். அங்க பெரியவா யாத்திரையை தொடர்றா. அந்த கேரள விஜயத்தை பார்க்கலாம்.